அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 24/7/2025. அமாவாசை திதி நள்ளிரவு 12:41 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 4:44 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 4:44 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சந்திரன். இன்றைய விசேஷம் சர்வ ஆடி அமாவாசை இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மூதாதையர்களை வழிபட, புனித நதிகளிலே நீராட, மூலிகைகள் சேகரிக்க, மருந்துண்ண, அன்னம் ஆடை தானம் செய்ய, மந்திரம் ஜபிக்க, வன தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். ஆமாங்க, நாம் பேசுகிற பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருந்துட்டா அதுவே ஒரு நல்ல விஷயந்தாங்க. நீங்கள் அப்படி தாங்க, அனாவசியமாக அடுத்தவங்களை புண்படுத்த மாட்டீங்க. அப்படி காரசாரமாக பேசுகிறீங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது காரண காரியங்கள் எல்லாமே இருக்குங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் வார்த்தையாலும், வாழ்க்கையாலும், செயல்களாலும், சிந்தனையாலும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பாக்யாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தடங்கல்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எதெடுத்தாலும் சிக்கல் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. வீடு கட்டுறது, வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் லாபகரமாக முடியுங்க. 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இருக்கிற வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வருது, ஏதாவது பழுதாகிட்டே இருக்குது, புதுசு வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக உடல்நலக்குறைவு, சோர்வு, களைப்பெல்லாமே இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி மனோகாரகன் சந்திரன் இன்னைக்கு பலமாக இருக்கிறதுனால உற்சாகமாக இருந்து எல்லா வேலைகளையும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 7 சனியும் இருந்துருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை மனசுக்குள்ளார இருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி முன்னுக்கு வருவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி கொஞ்சம் சுமாரான இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, பூக்களை பறித்தவுடன் செடிகள் என்ன அழுதனவா? இல்லை இல்லை, மீண்டும் பூப்பதற்கான முயற்சியில் இறங்கின. ஆமாங்க, நீங்களும் அப்படிதாங்க. கீழே விழுந்தாலும் தடிக்கு விழுந்தாலும் யாராவது தள்ளி விட்டாலும் அதுக்காக அப்படியே ஸ்தம்பித்து போய் அந்த இடத்துலையே நீங்கள் முடங்கிட மாட்டீங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் வீராவேசம் கொண்டு அதிவேகமாக வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடை கற்களை எல்லாம் மாற்றிவிட்டு முயற்சியினால் முன்னேறி கொண்டே இருப்பவர்கள், கடின உழைப்பால் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு முதிர்ச்சி இருக்கும். பெரியவங்களும் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. கோவில், ஊர் பொது காரியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சிலருக்கு புது வேலை கிடைக்குங்க. வீடு மாறலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆடி மாதம் முடிஞ்சவுடனே நல்லதாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பழைய பாக்கியிலும் வசூலாகும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:45 மணியிலிருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் புத்தகத்தை அழகாக்க முடியும். ஆமாங்க, காசு, பணம், சொத்து, பதவி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டலைன்னா உறவுகள் நம்மளை மதிக்க மாட்டாங்கங்க. நண்பர்களும் நம்மை மதிக்க மாட்டாங்கங்க. பார்க்கும்போதே ஒரு கனிவான பார்வை, அடுத்தவங்களை பார்க்கும்பொழுதே லேசான ஒரு புன்னகை, இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள், அதிலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. காலையில் 11 மணியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு காலையில் 11 மணியிலிருந்து சந்திரன் வெளியில் வந்து 2வது வீட்டில் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாக இருந்த சோர்வு, களைப்பு, முன்கோபம், வாக்குவாதம் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. கோபம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சு வச்சுப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தின அதிகாரி இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட வகையில் பேசி உங்கள் குடும்ப நலனை விசாரிக்க தொடங்குவாருங்க. ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கிறதோ அல்லது அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அதெல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்களும் எல்லாமே சரியாகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உயரப் போகும் பொழுது உதவும் உறவுகளை விட
கீழே விழும்பொழுது தாங்கி பிடிக்கும் உறவுகளே கடைசி வரைக்கும் உண்மையான உறவுகளாகும். ஆமாங்க, ஜெயிக்கிற போது எல்லாரும் கை தட்டுவாங்க, மாலை மரியாதைலாம் செலுத்துவாங்க. ஆனால் தோற்று போகிறப்ப எங்கே நம்மக்கிட்ட வந்து நின்றுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க, கண்டும் காணாமலும் இருந்துருவாங்க. இந்த உலக நடப்பை புரிந்து வைத்து கொண்டு கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுத்தவர்களை காலமெல்லாம் மறவாமல் இதயத்தில் வைத்து காத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றாருங்க. காலையில் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி 44 நிமிடம் வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கணும், முன்கோபத்தை தவிர்க்கிறதும் நல்லதுங்க. மாலை 4 மணி 44 நிமிடத்திலிருந்து பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்திலையும் கவனமாக இருங்க. வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த போட்டிகளை பார்த்து பயந்துட வேண்டாம், லாபம் ஓரளவு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே தாங்க போகும். அதனால் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள், அதாவது மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களோட சில முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுதுங்க. காலை 11 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் தவறான பாதையில் பயணிக்க விடாது. ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தாங்க கெட்டதாக எதுவுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சொந்தக்காரங்களில் அப்புறம் கூடிகிட்டு இருக்கிற நட்பு வட்டத்தில் யாராவது எதாவது சொன்னால் கூட அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க, நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்கன்னு எப்பொழுதுமே யதார்த்தமாக நீங்கள் இருப்பீங்க. மனசுக்குள்ளார தூய்மையான எண்ணங்களை நிரப்பி வைத்து கொண்டு நல்லதுக்கு துணை போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகளாகவே அதிகமான செலவுகள் வந்துட்டுருக்குது. சரி, இதை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்கடுத்து இன்னொரு செலவு வந்து உட்காருது. ராசிக்குள்ளார செவ்வாயும் கேதும் வேற உட்காந்துட்டு உடம்பை பாடாப்படுத்துகிறாங்க. நாம் பெருசாக வாரி அடித்து சாப்பிட்றதில்ல. அப்படி இருந்தாலும் எடை கூடுது, கொழுப்பு அதிகமாகுது. அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்டு, பிளட் ரிப்போர்ட்டில் பார்க்கும்பொழுது எல்லாம் காட்டுது. அப்படி ஒன்றும் பெருசாக வாரி அடித்து நம்ம ஒன்றும் சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உடல்நல குறைவுகள்லாம் இருக்குங்க. அதனால தான் முறையான நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாறுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் பாசம் குறையாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபகரமாக தாங்க இருக்குது. ஆனால் மேற்கொண்டு பெருசாக அகலக்கால் வச்சு சிக்கிக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பார் அல்லது பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. ஒருபோதும் பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்காதே. ஆமாங்க, இதைத்தாங்க நீங்கள் விரும்புவீங்க. எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு என்ன, அதுக்கு விடை என்ன, அதிலேருந்து விடுபடுவது எப்படி, அதிலேருந்து வெளியேறுவது எப்படி அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் நாம் சரியாக தீர்வு சொல்ல முடியுதுங்க. ஆனால் நம்ம பிரச்சனை என்னவோ நம்மளோடைய தாங்க சுற்றின்னு இருக்கு, என் காலையே தாங்க சுற்றின்னு இருக்குன்னு சில நேரங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் சரியான நேரம் காலம் பார்த்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி கூடி வருங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எதை தொட்டாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிற கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கூட நல்ல தீர்வு கிடைக்குங்க, தீர்ப்பும் கிடைக்குங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. திடீர்னு ஒரு சிலர்லாம் உங்களை புகழ்ந்து பாராட்டி வந்து சேருவாங்க. அவங்கக்கிட்ட குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேலையில் நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, நமக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இடையூறு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:45 மணியிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடந்து போன நாட்களுக்காக கவலைப்படாதே. நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறைய உண்டு. இன்றைய தினத்தை போல. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க எப்பொழுதுமே யோசிப்பீங்க. பழைய காலத்தில் கஷ்டப்பட்டது, ஏமாந்து போனது, அதையே நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நாம் எதையுமே செய்ய முடியாதுங்க. நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும்னு எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு, தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு, தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கீங்க. தெளிவான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பார்க்குறதுக்கும் அழகாகிக்கிட்டே வரீங்க. பார்க்குறவங்கெல்லாம் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உயர்கல்விக்காக அல்லது உத்தியோகத்துக்காக உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிய வேண்டியிருக்குங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிரந்தர வருமானத்துக்கு என்ன வழி, புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்கலாமா, கடனை வாங்கி போட்டு தைரியமாக இறங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்கலாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க. ஆனாலும் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. செவ்வாய் 11ஆம்
ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:45 மணியிலிருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீ அடுத்தவர்களுக்காக விளக்கேற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகிறது. ஆமாங்க, ஊர் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்குங்க. நாம் நல்லா இருந்தால் ஊரும் நல்லா இருக்கும். ஆனால் ஊர் நல்லா இருந்தால் நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போங்க. ஊர் விளைஞ்சால் ஓட்டுக்கு பிச்சை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தாங்க நாடு நகரமெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நாமும் நல்லா இருப்போங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எனக்கு எனக்கு என எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொள்ளாமல் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் பிறர் முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை சுமை குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். உடம்பில் இருந்த சோர்வு களைப்பு அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த சலிப்பு அலுப்பு அதெல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். உற்சாகமாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரன் ஏற்கனவே உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் வர ஆரம்பிக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்கும். குரு பகவானும் சாதகமாக இருக்கிறாரு. ஆனால் செலவு தான் இழுத்து விட்டுட்டே இருக்காரு. ஏதாவது கொஞ்சம் கையில் வச்சுக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. என்ன சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும். பற்று வரவு எல்லாமே அதிகமாகுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்துட்டு தான் இருக்குது. எதிராளிகள் மறைமுகமாக இருந்து ஏதாவது உங்களை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லைங்க. நான் நேர்மையாக இருக்கேன், நேர் வழியில் போயின்னு இருக்கேன். யார் வேணாலும் என்னை பற்றி எது வேணாலும் பேசிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு நிம்மதியாக இன்றைய தினம் வெற்றி நடை போடுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு களைப்பு சோர்வு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலும் இன்னைக்கு சாதிப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் நினைச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய நற்பெயரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களை விட அதிக நாட்கள் வாழப்போகிறது. ஆமாங்க, நாம் இருந்தாலும் மறைந்தாலும் நாம் செய்கிற நல்லது அல்லது தாங்க என்றைக்குமே நிலச்சி நிற்குங்க. நம்ம பேர் கௌரவம் இருக்கு இல்லைங்களா, அது என்றைக்குமே அழியாததாக இருக்குங்க. நல்லது நாம் செய்தோம்னா நல்லபடியாக பேசிட்டு அடுத்தடுத்து வர்ற தலைமுறையெல்லாம் நம்ம பேரை சொல்லின்னு இருப்பாங்க. வேறு மாதிரி இருந்தோம்னா வேறு மாதிரி பேசிட்டு நம்மளை புறக்கணிப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முடிந்தால் நல்லது செய்வோம், முடியாவிட்டால் அமைதியாக இருப்போங்கிற சித்தாந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மாலை 4:44 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் திடீர் முடிவுகள்லாம் வேண்டாம். திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பாதீங்க. முக்கியமாக புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:44 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க
காமிக்க வேண்டாங்க. அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாங்க. சகோதர வகையிலையும் செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கவலைப்படுவது என்பது நாளைய பிரச்சனைக்கு ஒருபோதும் தீர்வாகாது. ஆனால் அது இன்றைய நிம்மதியை கெடுத்துவிட்டு போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க கவலைப்படுறது, கண்ணீர் விடுறது, கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஓரமாக உட்காந்து சோகமாக எல்லாரையும் பார்க்குறது, நமக்கு ஆறுதலாக யாராவது எதாவது பேசுவாங்களான்னு காத்திருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. இது என்ன அனுதாபால, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்ததான் நாம் வெளியில் வந்து சாதிக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் அறிவுரை சொல்வதை கூட விரும்பாமல் தன்னைத்தானே அறிவுறுத்தி நெறிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், வெற்றி நடையை நோக்கி பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து புரட்டி போட்டுகிட்டே இருக்காங்க, பாடாப்படுத்தின்னு இருக்காங்க. ஏழரசனி இருந்தப்போயாவது கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஏழரசனி முடிஞ்ச பிறகு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது. முன்னாடி எப்படி பார்த்தா கேட்டால் கொஞ்சம் கொடுக்குறவங்க கூட இப்போ நம்ம 2 முறை கேட்டு கூட எதுவும் தரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. சூரியன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சட்டுன்னு சின்னதாக ஒரு முன்கோபம் எல்லாம் வரும். அடுத்தவங்க மேலே திடீர்னு ஆவேசமாக பேசுவீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தவங்க குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளையும் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் சனிக்கிழமையில் வணங்கினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:45 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பிடிச்ச ஒரு கலரை மட்டும் வச்சுக்கிட்டு ஓவியம் வரைய முடியாது. அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் வச்சு வாழ்க்கையை நடத்திட முடியாது. எல்லாருமே வேணும். ஆமாங்க, 4 பேர் வேணும்னு நம்ம பெரியவங்க எதுக்கு சொல்கிறாங்க? அதனால தாங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எல்லோரையும் மன்னித்து பெரிய மனதுடன் ஏற்றுக்கொண்டு உறவுகளை பலப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காலையில் 11 மணிக்கு பிறகே நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகிடுவீங்க. முடியாத விஷயத்தெல்லாம் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாள் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் அதிலிருந்தும் இன்னைக்கு நீங்கள் விடுபடுவீங்க. எல்லா வகையிலுமே பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பு போட்டு பாடாப்படுத்துதே. டாக்டரே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தான் படுத்துதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ரிப்போர்ட்டெல்லாம் நல்லா தானே இருக்குது, சரி எதுக்கும் இந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு குத்துமதிப்பாக உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா
அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் அரசாங்கத்தால் ஏதாவது நல்லது நடக்குங்க. அரசு காரியங்களும் உங்களுக்கு வேகமாக முடியுங்க. வீடு வாங்கிறது, விற்கிறது, பிளான் அப்ரூவல் வாங்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:45 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, போராட்டம் என்ற வார்த்தையின் மற்றொரு அர்த்தம் வளர்ச்சி. ஆமாங்க, யாராவது நான் ரொம்ப போராடின்னு இருக்கேன், வாழ்க்கையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தங்க. ஒன்றும் தேவையில்லை, இருக்கிறத வச்சுட்டு அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் போராட்டம் வர்றதில்லைங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மேலே மேலே வளரணுங்கிறதுக்காக போராட்டங்களை சந்திப்பீங்க. நாமும் நல்லா இருக்கணும், நல்லா சம்பாரித்து 4 பேருக்கும் கொடுக்கணும், அதுக்காகவாது நாம் ஓடி ஆடி உழைக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் தன்னை சார்ந்தவர்களை மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால ஜலதோஷம் பிடிக்குது, வறட்டு இருமல் வருது, கை கால்லாம் வலிக்குது, சாப்பிடணுன்னு பசி இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் சாப்பிடும் பொழுது பசிக்க மாட்டேங்குது, சாப்பாட்டு மேலே ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது, தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன இதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எப்படி இருந்தோம் நாம் ஆனால் இப்படி ஆயிட்டமேன்னு சில நேரங்களில் நீங்கள் தவிக்கிறதுக்கு காரணம் 7.5 சனியோட ஜென்மச்சனி தாங்க. முடிந்தால் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போய் வர்றது நல்லதுங்க. அல்லது தேய்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவருக்கு நீங்கள் விளக்கேற்றி வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உணவு தானம், உடை தானம் அதெல்லாம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி ஏதாவது பேசின்னு இருப்பாங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க. நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை பற்றி கதையாக எதோ பேசிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சகோதர வகையில் செலவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளாலும் செலவுகள் இருக்குங்க. பிள்ளைங்க பொறுப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.